சிறுகதை பெற்ற மனம். ஆசிரியர் சௌமியா. குக்கரில் 2ஆம் விசில் அடிக்கும்போதே குமட்டியது. சோற்றுக்கஞ்சியின் வாடை அடிவயிற்றிலிருந்து குலுக்கி எழுப்பிய எதுக்களிப்பு. கட்டுப்படுத்த முடியாமல் வாஷ்பேசினுக்கு ஓடினேன். குளித்துவிட்டு பாத்ரூமிலிருந்து வெளியே வந்த நிரஞ்சன் என் முதுகை ஆதரவாய் வருடினான். எக்கி எக்கி வாந்தி எடுத்துவிட்டு சோர்ந்த கண்களுடன் அவனை பார்த்தேன். துண்டால் வாயை ஒற்றிக்கொண்டே கேட்டேன், ஏன் நிரு, வாந்தி இல்லாத தாய்மையெல்லாம் வாய்க்காதா? ரொம்ப முடியலையா மலர்? நான் வேணா லீவ் போடவா? எத்தனை நாளைக்கு? 6 மாதம் வரை கூட வாந்தி இருக்கும். சிரித்தேன். அவனும் கசப்பாய் சிரித்தான். கன்ஃபார்ம் பண்ணி டாக்டர் சொன்னதுக்கு என்னால் சந்தோஷப்படக்கூட முடியலை. தனியாக எப்படி சமாளிக்க போகிறோன்னு பயமாக இருக்குது மலர். இந்த டைமில் உனக்கு சப்போர்ட்டாக உங்கள் அம்மா இருந்தால் நல்லாயிருக்கும். அவங்க வரமாட்டாங்க. எனக்கு அம்மாவே இல்லை. நமக்கு கொடுத்து வைக்கல. 2 நாள் லீவ் போட்டு பார்த்துக்கவா? ஏய், இதெல்லாம் ப்ரெக்னென்சியில் நார்மல் தான். நோகாமல் நோம்பி கொண்டாடணும்ல. இப்போ கொஞ்சம் நோகத்தான் வேணும். கண்ணடித்தேன். ஏய், அது இல்லடி, நீ ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேங்கிற. நீயே சமைக்கிறதால வாடை ஆகாமல் கொமட்டுது. அப்புறம் அது சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. இதை வேற யாராச்சும் கூட இருந்து உணர்த்தியாக சமைச்சு கொடுத்தா கொஞ்சமாவது சாப்பிடுவல்ல. எனக்கும் நேரம் இல்லை. சமையலும் சுமாராக தான் தெரியும். நீ போட்டு குழப்பிக்காத. இதில் நீ கில்ட்டியாக ஏதும் இல்லை. ஊர் உலகத்தில் தனியாக புள்ள பெற்றுக்கலையா யாரும்? ஆனால் நான் என் பொண்டாட்டி பற்றி மட்டும்தானே கவலைப்பட முடியும். லீவு போட்டாலும் மற்ற தொந்தரவெல்லாம் சத்தியமாக பண்ண மாட்டேன், நம்பு. இம்முறை சிரிப்பில் கேலி இருந்தது. வேணாம் வேணாம், நீ கிளம்பு. சாருக்கு கவர்மெண்ட் வேலைன்னு நினப்பு. எலக்ட்ரீஷியன்னு மறந்துடாத. அப்புறம் அவசரமாக டாக்டர்கிட்ட போகிறப்பையோ ஸ்கேனுக்கு துணைக்கு வேணுங்கிறப்பவோ லீவு கிடைக்காது. மனம் கேளாமல் சமையல் அறைக்குள் நுழைந்தான். சரி, எதுனாலும் சமாளிப்போம். நான் பார்த்துக்கிறேன். நீ போய் உட்காரு. ஹார்லிக்ஸ் குடிச்சியா? கொஞ்சம் கலந்து தரேன். ஜூஸும் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். சாப்பிட முடியாட்டி அதையாச்சும் குடிடி. நாற்காலியில் அமர்ந்தேன். அவனிடம் பேசி சமாளித்தாலும் அம்மாவின் நினைவை தவிர்க்க முடிவதில்லை. சின்ன தலைவலிக்கே உருகி போவாள். தைலம் தேய்த்து சூடாக காப்பி போட்டு கொடுத்து நெற்றி வருடும் அவளது கரங்களுக்கு இப்போது மனம் ஏங்குகிறது. சளி, காய்ச்சல், உடல் நோவு எல்லாவற்றிற்கும் முதலில் அவளது கைதான் மருந்து, முதலுதவி போல. அதற்கு பிறகுதான் மருத்துவமனைக்கே போவோம். அவளது கைப்பக்குவமோ பாசமோ அக்கறையோ நோயை முழுமையாக தீர்க்காவிடினும் நோயின் தீவிரத்தை குறைத்துவிடும். இந்த மசக்கை காலத்திற்கும் நிச்சயம் அவளிடம் மருந்திருக்கும். உடனிருந்தால் அவள் செய்து தரும் புளிக்குழம்பும் மாங்காய் தொக்கும் என்னை எப்பேற்பட்ட வாந்தியை தாண்டியும் சாப்பிட வைத்துவிடும். அப்பா இன்னும் ஒரு படி மேல். கேட்டால் கேட்டது அடுத்த 1 மணி நேரத்தில் கையில் இருக்கும். கொஞ்சம் வசதியான குடும்பம்தான். ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இல்லை. அப்பா மெக்கானிக்காக ஆரம்பித்து படிப்படியாக முன்னேறியவர். மகள் பிறந்த பின் மகளுக்காகவென்றே அதிகம் உழைத்தவர். அதில் உயர்ந்தவர். உழைப்பும் தொழில் அக்கறையும் காலமும் அவரை பிற்பாடு புகழ்பெற்ற இருசக்கர வாகன நிறுவனத்தின் கோவை மாவட்ட அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளராக்கியது. ஒரே மகள் விரும்பிய படிப்பு, விரும்பிய உடை, விரும்பிய உணவுகள் எல்லாம் காலடியில் சமர்ப்பித்தார். ஆனால் காதலை ஏன் இந்திய பெற்றோர் இத்தனை வெறுக்கிறார்கள்? கல்லூரி காலத்தில் ஒரு கோடையில் எனக்கு வியர்த்திருந்தது கண்டு என் அறைக்கு ஏசி வாங்கினார் அப்பா. ஏசி பொருத்த வந்தவன் நிரஞ்சன். முதல் அறிமுகத்தில் சின்ன கேள்விகள். சில விசாரிப்புகளுக்கு பின் ஏதும் பிரச்சனைனா எனக்கு கூப்பிடுங்க என்று எண் தந்துவிட்டு போனான். அவ்வப்போது ஏதாவது அச்சுப்பிச்சு சந்தேகங்கள் கேட்டு செய்தி அனுப்புவேன். பொறுப்பாய் பதிலளிப்பான். விளையாட்டாய் ஆரம்பித்த உரையாடல் எங்கோ எப்போதோ பற்றி கொண்டு தீவிரமடைந்து காதலாகியது. விஷயம் வீட்டுக்கு தெரிந்து சம்மதம் பெற முயன்று சமாதானப்படுத்த எத்தனித்து எல்லாம் தோற்றது. அப்பா பிடிவாதமாக இருந்தார். எலக்ட்ரீஷியனை கல்யாணம் பண்ணி 10,000 15,000க்கு குடும்பம் நடத்த முடியுமா? வேண்டாம்மா என்றார். நான் அடம் பிடித்தேன். அம்மா ஒரு கட்டத்தில் என் காலில் கூட விழுந்தாள். வேணாம்டி மலரு, சொன்னா கேளு. உனக்கு ஒன்றும் தெரியாது. சின்ன பிள்ளை நீ. பொத்தி பொத்தி வளர்த்து சொந்தமாக வீடு வாசல் கூட இல்லாதவனுக்கு கட்டி கொடுக்க முடியுமாடா? அம்மா பேச்சை கேளு. அவர்கள் அடிக்கவோ திட்டவோ இல்லை. சிறை வைக்கவில்லை. கெஞ்சினர், அழுதனர். எனக்கு அந்த அஹிம்சை வன்முறையை விட அதிக பயம் தந்தது. அவர்கள் தற்கொலை மிரட்டல் போல எமோஷனல் பிளாக்மெயிலில் இறங்கக்கூடும் என்ற அச்சம் என்னை அடுத்த கட்டத்திற்கு செலுத்தியது. ஒரு வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு ஓடினேன். நிரஞ்சனிடம் தஞ்சம் புகுந்தேன்.
கோவிலில் திருமணம் செய்து முறைப்படி பதிந்தோம். சீக்கிரமே நிரஞ்சன் வேலை செய்த வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை நிறுவனத்தில் மாற்றல் கேட்டு சென்னை வந்தோம். அப்பா போலீஸையோ ஆட்களையோ கூட்டி வந்து சண்டை போடவில்லை. அப்போது அது நிம்மதியாக இருந்தாலும் திருமணத்துக்கு பின் பல நாள் அப்படி வந்திருந்தால் கூட பரவாயில்லை. நிரஞ்சன் எத்தனை அன்பாய் என்னை பார்த்து கொள்கிறான் என்று பேசி புரிய வைக்க முயன்றிருக்கலாம் என்று தோன்றியிருக்கிறது. ஆனால் உறவை அறவே முறித்து கொண்டார். அம்மாவும் தொடர்பே இல்லை. உறவினர் ஒருவரை சந்தித்த போது அம்மாவும் அப்பாவும் காசிக்கு போய்விட்டு வந்ததாக கூறினார். எனக்கு காரியம் செய்திருக்கலாம் என்று பட்டது. பெற்ற பாசமெல்லாம் பேச்சை கேட்கும் வரைக்குதான். இந்தா ஹார்லிக்ஸ் குடி. நிரஞ்சனின் குரலில் நினைவுக்கு நிகழ்வுக்கு திரும்பினேன். என் தலைகோதி விட்டு கிளம்பினான். சற்று நேரத்தில் என்னை அறியாமல் சோஃபாவில் உறங்கிப் போனேன். எத்தனை நேரம் என்றே தெரியவில்லை. அலைபேசி அடித்ததும் திடுக்கிட்டு விழித்தேன். நிரஞ்சன்தான். சொல்லு நிரு, ரொம்ப நேரமாக கூப்பிடுறியா? தூங்கிட்டேன். மேடம், நான் நிரஞ்சன் கொலிகிராம் பேசுகிறேன். ஜிஹெச் கிளம்பி வாங்க. நிரஞ்சனுக்கு ஷாக் அடிச்சிருச்சு. ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கோம். பதட்டம் இல்லாமல் வாங்க. என் என் என்னாச்சு? கனவா நினைவா என தெரியாத மூளையுடன் பதறினேன். ஸ்டோரில் புது ஃப்ரிட்ஜ்லாம் டெஸ்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. நிரஞ்சன் தான் செக் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு ஏதோ பவர் ஃப்ளக்சுவேஷன், ஷாக் அடிச்சிருச்சு. ஆட்டோ பிடித்து அரசு பொது மருத்துவமனைக்கு போய் அவசர சிகிச்சை பிரிவை அடைந்த போது நிரஞ்சன் வேலை செய்யும் விற்பனை நிறுவனத்தினர் கூட்டமாக நின்றிருந்தனர். என் அலைப்பாய்ந்த மனது அக்கூட்டத்தில் நிரஞ்சனை தேடியது. அவனைத்தானே ஐசியூவில் அனுமதித்திருக்கிறார்கள் என உணர்ந்த போது மனது திடுக்கிட்டது. மருத்துவர் நிரஞ்சனின் மேலதிகாரியிடம் பேசிக் கொண்டிருந்தார். ஐயோ ஐயோ என்ற ஊலத்துடன் யாரோ ஒரு பெண் என்னை கடந்து ஓடினாள். அந்த சூழலே வயிற்றை பிசைந்தது. காலையிலிருந்து உண்ணாத சோர்வும் மேலதிகாரி முகத்தில் தெரிந்த கலவரமும் என்னை சுழற்றியது. சுவரை பிடித்து நின்றேன். ஹை வோல்டேஜ் ஷாக், ஸ்பாட் அவுட் என்ற டாக்டரின் குரலில் காதில் கேட்ட அடுத்த நிமிடம் மயங்கினேன். கூட்டத்திலிருந்து யாரோ ஓடி வந்து என்னை தாங்கினார். பணியிட நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் காரியங்கள் முடிந்தன. நிரஞ்சன் நிறுவனத்தில் கணிசமான ஒரு தொகை தருவதாக உறுதியளித்தனர். விபத்துக்கான காரணம் புது ஃப்ரிட்ஜின் தொழில்நுட்ப குளறுபடி என காவல்துறை விசாரணையில் கண்டறிந்தனர். நிறுவை எரித்து முடிந்து ஒரே வாரத்தில் நான் முற்றிலும் தனியானேன். அன்று விடுப்பெடுப்பதாக சொன்னவனை வீட்டில் இருத்தி இருக்கலாம். போகச் சொன்ன என் புத்தியை பல்லாயிரம் முறை செருப்பால் அடித்து கொண்டேன். என்ன பயன்? போகும் முன் அவன் கலந்து கொடுத்த ஹார்லிக்ஸ் இன்னும் நெஞ்சில் நிற்பது போல் இருந்தது. பழச்சாறு உண்மையாகவே இன்னும் ஃப்ரிட்ஜில் தான் இருக்கிறது. எவ்வளவு அவசரமான காதல், கல்யாணம், காமம், கர்ப்பம், கருமாதி. எனக்கு திரும்ப திரும்ப எங்கள் உறவு நினைவு வந்து மனதை அழுத்தியது. உறவு என்றால் தேக உறவு, கலவி. அவன் உடலை நானும், என் உடலை அவனும் நிர்வாணமாக கண்ட கணங்கள். ஒருவர் முன் நிர்வாணமாக நிற்பதென்பது தன்னை முழுதாக ஒப்புக்கொடுக்கும் செயல். அப்படி ஒப்புக்கொடுத்து இருவரும் கலந்த பொன் தருணங்கள். அதுவே மீண்டும் மீண்டும் மனதில் எழுந்தது. கணவனும் மனைவியும் எத்தனை காலம் ஒன்றாய் வாழ்ந்து எத்தனை ஏற்றத்தாழ்வுகளை வாழ்வில் கண்டிருந்தாலும் ஒருவரின் இழப்பின் போது உடலை கண்டதும் இன்னொருவருக்கு நினைவில் கிளர்ந்தெழுவது இந்த கலவிதான். இதோ படுத்து கிடக்கும் உடல், என்னை தழுவிய உடல், என்னோடு வியர்வையும் அழுக்குமாய் புரண்டு ஒன்றாய் கலந்த சரீரம் இது. அது தீயில் எரியவோ மண்ணில் புதையவோ போகிறதே என்ற கேவல் எழுந்தது. என்னில் சரிபாதி இந்த உடல். என் உடல் பாகத்தையே இழந்த வேதனை கிளறியது. நினைத்து நினைத்து மருகினேன். ஆண் பெண் உறவின் பூரணம் காமம்தான். அதில் ஒருவர் மறைந்ததும் அந்த பூரணம் ஊனப்பட்டு போவதால் அதுவே நினைவை தாக்கும். அவனின்றி ஏதுமில்லை என்று தீர்மானித்த எனக்கு அவனின்றி இனி நானும் இல்லை என்று முடிவெடுப்பதே சரியென தோன்றியது. முடிவெடுத்த பின் எனக்கு அழுகை வரவில்லை, நிம்மதி பரவியது. இனி வருந்தவோ வாடவோ எதுவும் இல்லை. மனதிற்கும் உடலுக்கும் விடுதலை. ஆனால் சிசு, அதற்கும் விடுதலைதான். இக்கேடு கட்ட உலகில் வாழ்ந்து என்ன சாதிக்கப் போகிறது? அதோடு இன்னும் 6 வாரம் ஆகவில்லை. அதன் பின்தான் சிசுவுக்கு வழி தெரியும் என எங்கோ படித்த நினைவு. வீட்டின் பின்கதவை அரித்திருந்த கரையான் புற்றை நீக்க வாங்கிய மருந்து மீது இருந்தது. புட்டியை திறந்ததும் வீச்சம் குமட்டியது. மசக்கை குமட்டலுக்கு விருந்தென்ன விஷம் என்ன, எல்லாம் ஒன்றுதான். அசந்தர்ப்ப அவல நகைச்சுவை. தீவிர நெடி சுவாசத்தை அடைக்க
கண்ணை மூடிக்கொண்டு கடகடவென பாதி விழுங்கிய போது வாசல் கதவு வேகமாய் தட்டப்பட்டது. திகைத்து நிற்கும்போதே மலரு, மலரு என்று அம்மாவின் குரல் கேட்டது. என் சூழல், எடுத்த முடிவு எது பற்றியும் சுரணையில்லாமல் அக்குரலுக்கு ஓடி கதவை திறந்தேன். அம்மாவை கண்டதும் அடிவயிற்றிலிருந்து விம்மி அம்மா என்று எழும்பிய குரல் வெளிவராமல் தொண்டை அடைத்தது. அம்மா உள்ளே நுழைந்து வேகமாய் அணைத்து கொண்டாள். அப்பா பின்தொடர்ந்து வந்தார். என்னடி இது, இப்படி அசம்பாவிதம் நடந்தது கூட எங்களுக்கு தகவல் சொல்ல மாட்டியா? அவ்வளோ விரோதம் ஆகிட்டோமா நாங்கள்? வயிறு எரியுதுடி, கட்டி கொண்டு கதறினாள் அம்மா. நமக்கு சக மனிதர்களின் இன்சொற்களை கேட்டதும் கிடைக்கும் ஆறுதலோ அரவணைப்போ ஏன் இத்தனை முக்கியமாகிறது? யாரும் வேண்டாம் என்றோ யாரும் இல்லை என்றோ எடுக்கும் முடிவுகளை மீறி யாரேனும் நுழையக்கூடிய ஒரு இரகசிய கதவை மனம் திறந்து வைத்துதான் காத்திருக்கிறது. வாலிபத்தில் அதில் காதல் நுழைவதுதான் பெரும்பாலும் சாத்தியம். ஆனால் துயரத்தில் புலம்பலில் இருக்கும்பொழுது அக்கதவு வழி நுழைய முயல்பவர்கள் அரிது. மற்ற எல்லோருக்கும் அந்த வெளி ஒரு சுமை. ஆனால் அம்மாவுக்கு மகளின் மனக்கதவு அடைத்திருந்தாலும் உடைத்து திறக்க தெரியும். அம்மா அணைத்து கொண்டதும் அழுத்தி வைத்திருந்த துக்கம் இறக்க தோள் தேடி சாய்ந்தேன். அப்பா கண்கலங்கி நின்றார். கண்கலங்குவது அவரா நானா என்று யோசிக்கும் போதுதான் என் கண்கள் மங்குவது தெரிந்தது. மருந்து குடித்தது உரைத்தது. மசமசப்பாக கண்கள் இருண்டன. அம்மாவும் அப்பாவும் மருத்துவமனையில் உடனிருந்து தேற்றினர். நான் கண்விழித்த போது அம்மா தயங்கி தயங்கி சொன்னாள், மருந்தோட வீரியத்திலேருந்து ஒன்றை காப்பாற்றிட்டாங்க டாக்டருங்க. ஆனால் பிள்ளைய காப்பாற்ற முடியல கண்ணு. மிக பலவீனமான மனநிலை, உடல்நிலை, பெரும் குற்றம் இழைத்துவிட்ட உணர்ச்சி. இந்த குற்ற உணர்விலிருந்து மீண்டு இனியுள்ள காலத்தை வாழ்ந்தாக வேண்டும் என்பதே மலைப்பாக இருந்தது. இந்த வயதிலும் தாயின் துணை தேடும் நான் என் வயிற்றிலேயே பிள்ளையை கொன்றுவிட்டேன். ஒரே குடும்பத்தின் இரு தாய்கள். விஷத்தையும் சிசுவையும் கழுவி குணமாகி மீண்ட என்னை தங்களுடன் அழைத்துச் சென்றனர். முதலில் தயங்கிய எனக்கு அடுத்து என்ன செய்வது என்ற பெரும் குழப்பம் இருந்தது. அத்தனை தடுத்தும் மீறி ஓடிய மகளை கணம் கூட குத்தி காட்டாது, கடும் சொல் பேசாது, ஆபத்தில் உடன் நின்றவர்களை கண்டு எனக்கு பரிவு பொங்கியது. மறுப்பின்றி உடன் சென்றேன். எந்த நேரத்திலும் ஆதங்கமாகவாது நான் நிரஞ்சனுடன் சென்றதை பேசுவர் என எதிர்பார்த்து காத்திருந்தேன். என் தரப்பு நியாயங்களை, நிரஞ்சன் குணத்தகுதியை பேச விஷயங்கள் பட்டியலிட்டு கொண்டிருந்தது மனம். ஆனால் அப்பா எதுவுமே பேசவில்லை. அது கூட புரிந்தது. அவர் வழமையே அதிகம் பேசுவதில்லை. ஆனால் அம்மாவும் கூட வாய் திறக்கவில்லை. உண்மையில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து புரிய வைத்து திருமணத்திற்கு சம்மதம் பெற்றிருக்கலாம் என்று இப்போது தோன்றியது. சரி, இனி என்ன பேசி என்னவாகப் போகிறது? உறவினர் யாராவது அவ்வப்போது வந்து பார்த்து உச்சி கொட்டிவிட்டு போனார்கள். கிழவி ஒருத்தி வந்து கட்டிப்பிடித்து அழுதாள். அவளது அணைப்பின் வெம்மை கூட நெருவை நினைவூட்டியது. அவள் அதன் பின் பேசிய சொற்கள் எதுவும் காதில் மனதுள் ஏறவில்லை. அவனது சுவாசம் மிக அருகில் வெப்பமாய் கழுத்தில் உணர முடிந்தது. ஏதோ பேசிக் கொண்டிருந்தவளை அசுவாரஸ்யமாக கவனித்து கொண்டிருந்தேன். ஒரு விதத்தில் கரு களைஞ்சதும் நல்லதுதான், இல்லைன்னா இன்னொரு வரன் பார்க்க சிரமம் என்று அம்மாவை பார்த்து தனிந்த குரலில் பேசினாள் கிழவி. எதிர்பாரா வண்ணம் அப்பா கத்தினார். வாயை மூடு ஆத்தா, உன்னை இப்போ இதெல்லாம் பேச சொன்னாங்களா? அவளை எப்படி தேத்துறதுன்னு தெரியாமல் நாங்களே அரண்டு போயிருக்கோம். விவசாய இல்லாமல் என்ன பேசுகிற? வாய் கூசலையா உனக்கு? அந்த பையன் நமக்கு யாரோ, என் பிள்ளைய என்கிட்டேருந்து பிரிச்சிட்டான்ற வகைகளை எனக்கு ஆகாதவன் தான். ஆனால் அவளுக்கு புருஷன். வாரி கொடுத்து 1 மாதம் கூட முடியலை, அதுக்குள்ளே பேசுகிற பேச்சா இது? இனிமேல் ஏதோ விசாரிக்கிற நீங்கள் வராத. அம்மாவை நோக்கி திரும்பினார். இனி யாராச்சும் துக்கம் கேட்க வரதா சொன்னால் வேணாம்னு சொல்லிடு. எவ்வளோ நெருங்கின சொந்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, தயவு பார்க்க தேவையில்லை. துக்கத்துக்கு ஆறுதல் சொல்லத்தான் இந்த முறை எல்லாம் கொண்டு வந்தாங்க, துக்கத்தை கிளறி விடுறதுக்கு இல்லை. துக்கத்துக்கு ஆறுதல் சொல்லத்தான் இந்த முறையெல்லாம் கொண்டு வந்தாங்க, துக்கத்தை கிளறி விடுறதுக்கு இல்லை. அந்த கிழவி முணுமுணுத்தபடி கிளம்பினாள். எனக்கு அப்பாவை பார்க்க பாவமாக இருந்தது. இன்னொரு நாள் அப்பாவின் நண்பர் ஒருவர் வந்தார். படிக்க கிடுக்க அனுப்பாமல் ஒரு பையனை பார்த்து அப்போவே கட்டி கொடுத்துருக்கலாம். அட, நாம் பார்த்து வச்சு அந்த வரனுக்கு ஒரு விபத்துன்னா யாரை குறை சொல்கிறது? நடக்கணுன்றதுக்கு நடந்துருச்சு, இனி ஆக வேண்டியதை பார்ப்போம்
அவளை மேலே படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். சில நாட்களாகவே நான் யோசித்த விஷயம்தான். என் மனம் எப்படி அப்பாவுக்கு அத்தனை துல்லியமாக தெரிகிறது? ஏற்கனவே படிக்கும்போது தான் நிருவை காதலித்தது. காதல் வந்த பின் கல்வியில் கவனம் குறைந்தது. அவனை விடவா படிப்பு என்ற அலட்சியம் இருந்தது. ஏனோ தானோவென இளங்கலை முடித்தேன். இப்போது அடுத்து என்ன என்ற யோசனையில் படிக்கும் முனைப்பு வந்தபோதும் அப்பாவிடம் எதுவும் கேட்காமல் விட்டதற்கு அந்த குற்ற உணர்வுதான் காரணம். ஆனால் அப்பா நான் கேட்காமலே அதையும் செய்ய முனைந்தார். நான் படித்த கல்லூரி வேண்டாம் என்ற முடிவையும் அவரே எடுத்தார். பழகின இடம் தெரிஞ்சவங்க பார்த்து கேட்பாங்க. மறக்க நினைப்பதை திரும்ப கிளறிட்டு இருப்பாங்க. வேறு காலேஜ் பார்க்கலாம். எப்போதும் என் நலன் பற்றியே சிந்தித்தார். எம்பிஏ சேர்ந்தேன். மெல்ல மெல்ல சகஜமாகி கொண்டிருந்தேன். நிருவின் நினைவு வரும்போது மட்டுமே அவனை சிந்தித்தேன் என்ற நிலைக்கு வந்திருந்தேன். அவனுக்கு நான் அத்தனை தகுதி இல்லையோ என்ற ஐயம் வந்தது. நான் தேங்காமல் நகர்ந்து விட்டது எனக்கே வியப்பாகவும் விருப்பமாகவும் இருந்தது. மனித இனத்தை எல்லா துயரிலிருந்தும் மீட்டு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் மகத்தான சக்தி காலத்திற்கு உண்டு என்பர். உண்மையில் அது சுயநலத்தின் அளப்பரிய செயல். சுயநலம் இல்லாதவர்களால் துயரிலிருந்து நகர இயலாது. சாரி நிரு, நீ வேறு யாரையேனும் காதலித்திருக்கலாம். இப்படி அவ்வப்போது ஏற்படும் குற்ற உணர்வால் நான் நல்லவளாக எனக்கே காட்டிக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருந்தேன். எம்பிஏ முடித்து கேம்பஸ் இன்டர்வியூவில் சென்னையில் ஒரு பணிக்கு தேர்வான போது அம்மா கேட்டாள், உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமா மலரு? கட்டாயப்படுத்தலை, நீ அதை பற்றி கொஞ்சம் யோசி. அப்பா அருகில்தான் இருந்தார். அவர்கள் கலந்து பேசியிருப்பார்கள் என்று புரிந்தது. முதல்ல வேலையில் ஜாயின் பண்ணிக்கிறேம்மா, அப்புறம் யோசிப்போம். யோசிப்பாக சொன்னதற்கே இருவரும் மகிழ்ந்தனர். அப்பா மெலிதாய் பதற்றம் கொண்டிருந்தார். அவசரமில்லை, நீ யோசிச்சு சொல்லு போதும். எதுனாலும் உன் முடிவு தான். கல்யாணம்னா கூட உனக்கு பிடிச்ச பையனாக இருந்தால் தான். இனி உன் ஆசைக்கு எப்பவும் நான் குறுக்க நிற்க மாட்டேன்டா. நான் அவரை நெருங்கி, ஒருக்கா உங்களை கட்டிக்க வாப்பா என்றேன். செல்லமாக வளர்ந்த போதும் அப்பாவை கட்டிக்கொள்வது, முத்தம் தருவதெல்லாம் 10 வயதிலேயே நிறுத்தப்பட்டு கட்டுப்பாடு குடும்பத்தில் இருந்தது. அதை நான் நிறுத்தியதாக நினைவில்லை. தொடுவதிலிருந்து அப்பாவே விலகி இருக்கவே வாய்ப்பு. பரீட்சைமற்ற வினாவில் திக்குமுக்காடினார். பதில் எதிர்பாராமல் கட்டிக்கொண்டேன். தேங்க்ஸ்பா. என்ன இது புதுசா? அப்பாவுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு நெகிழ்ந்து கட்டிய தொண்டையை செருமிக் கொண்டார். புதிய பணிக்காக மீண்டும் சென்னை பயணம். பயணத்தின் போது முதல் முறை ஊரை விட்டு நிறுவுடன் சென்ற நினைவுகள் மீண்டன. அந்த சூழலிலும் எனக்கு ரயில் பயணம்தான் பிடிக்கும் என்பதால் ரயிலில் முன்பதிவு செய்தவனை நினைத்து புன்னகை வந்தது. ஜன்னலோர இருக்கைகள் வேடிக்கை பார்க்க மட்டுமல்ல, ரயிலின் உள்ளே இருக்கும் மக்கள் கூட்டத்தை அலட்சியப்படுத்திவிட்டு நம் தனிமை மனதுடன் உரையாட கிடைக்கும் வெளியும் தான். வேகமாய் நகரும் காட்சிகள் எங்கும் நிரஞ்சன் நின்றிருந்தான். இந்த ரயில் பயண காட்சிகள் போல இந்த ஈராண்டு தான் எத்தனை வேகமாய் கடந்துவிட்டது. உண்மையில் என் துன்பத்தில் நான் அடைந்த ஓர் உன்னத விஷயம் இதையெல்லாம் கடக்கும் மனோபலம்தான். பணியில் சேர்ந்து 1 மாதத்திற்கு பின் ஊருக்கு கிளம்பினேன். முதல் சம்பளத்தில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உடுப்புகள், சில பரிசுகள் வாங்கி கொண்டேன். ஊருக்கு வருவதாக சொல்லவில்லை. சர்ப்ரைஸ் விசிட். வீட்டுக்குள் நுழையும் போதே உள்ளே பேச்சுக்குரல் கேட்டது. அப்பா யாருடனோ பேசி கொண்டிருந்தார். திரும்ப திரும்ப கேட்டால் என்ன அர்த்தம்? 6 மாதம் முன்னதானே தந்தேன். பையன் டாக்டருக்கு படிக்க ஆசைப்படுறான். நீட் பாஸ் ஆகி சீட்டெல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் கொடுத்த பணம் பத்தலை. எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்களேன். உதவி கேட்டுக்கொண்டிருந்தவரை எங்கோ பார்த்திருக்கிறேன். துக்கம் விசாரிக்க வந்த அப்பாவின் நண்பர்களில் யாரோவாக இருக்கக்கூடும். இப்போ காசு இல்லை, கொஞ்சம் மொட, அப்புறம் நான் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிடுறேன். எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணித்தாங்க, நாள் குறைவாக இருக்குது. சரி தரேன். அவர் விடை பெற்று கிளம்பினார். நான் உள்ளுணர்வதை கண்டதும் அப்பா வியப்பும் மகிழ்வுமாய் கேட்டார், கண்ணு, என்ன இது சொல்லாமல் கொள்ளாமல்? வேலையெல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான்ப்பா, சும்மா ஒரு சர்ப்ரைஸ். அப்பா மகிழ்ந்து சிரித்தார். அம்மா ஓடி வந்து கட்டி கொண்டாள். வாடி, உன்கிட்ட பேச நினச்சிருந்தோம். ஒரு வரன், மாப்பிள்ளை அமெரிக்காவில். அட, புள்ள இப்போ தான் வந்திருக்கு. சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். யாருப்பா அவர்? எதுவும் உதவி கேட்குறாரா? என் ஃப்ரெண்டு தான். பாவம் ஏதாவது செய்யலாம்னு. கல்விக்கு உதவுறது புண்ணியம்டா. ஏற்கனவே கடன் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், நீட் கோச்சிங்க்குன்னு கேட்டான், கொஞ்சம் கொடுத்தேன். இப்போ டாக்டர் சீட்டே கிடச்சிருச்சு. சரி, நீ முதல்ல குளித்து சாப்பிடு. அப்பாவை நினைத்து பெருமையாக இருந்தது. குளித்து உண்டு
மதியம் நிம்மதியான உறக்கத்திற்கு தயாரானேன். நம் வீட்டில் உறங்குவது தாயின் கருவறையில் உறங்கும் பாதுகாப்பும் நிம்மதியும் தரும் என்று தோன்றியது. பிறக்காத பிள்ளை கனவில் வந்து, தாயின் கருவறை அப்படி பாதுகாப்பானதெல்லாம் இல்லையே என்றது. அக்கேள்வியில் அதிர்ந்து பின்னால் சரிந்த என்னை ஓடி வந்து ஓர் உருவம் பிடித்தது. நிரு மரணத்தின் போது மருத்துவமனையில் மங்களாக வந்து தாங்கிய அதே உருவம். உற்று பார்த்தேன். பையன் டாக்டருக்கு படிக்கணும், பணம் வேணும் என்றது. திடுக்கிட்டு எழுந்தேன். கதை முடிவடைந்தது.